ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அபவுட் மை செல்ஃப் பற்றி தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2-3 கமெண்ட்ஸ் வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி டேபில் கூட என்னை பற்றி நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க அப்படின்னு கேட்டப்போ 2-3 கொஷின்ஸ் கூட கேட்டிருந்தீங்க. அந்த கொஷின்ஸும் கூடவே என்னை பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இப்போ என் கூட நிறைய பேர் கனெக்டடாக இருக்கீங்க, எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னை பற்றி தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. அண்ட் இந்த வீடியோ பற்றியாக இருக்கட்டும், இல்லை நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிற வெயிட் லாஸ் சேலஞ்ச் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் எது ரிலேட்டடான வீடியோஸ் பற்றி பர்சனலாக என் கூட ஏதாச்சும் கேட்கணும், என் கூட ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணி அதில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கூடவே நீங்கள் பண்ணுற எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்குமே எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் நீங்கள் எதுனாலும் எனக்கு கமெண்ட்ஸ்லையோ இல்லை இன்ஸ்டாலேயோ டைரெக்டாக மெசேஜ் பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கிறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே நம்ம செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில் நம்ம நேம் என்ன அப்படின்னு தான் நம்ம இன்ட்ரோ பண்ணுவோம். ஸோ அப்படி என்னோட நேம் பார்த்திங்கன்னா ஷெர்லின். அப்புறமா என்னோட நேட்டிவ் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மார்த்தாண்டம் அப்படிங்கிற இடத்துல தான். நிறைய பேர் என்னோட ஸ்லாங்கை வச்சு நீங்கள் கன்னியாகுமரி தானா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸ்லேயே. எஸ், நான் வந்து கன்னியாகுமரி தான். ஆனால் என்னோட ஸ்லாங்கை மட்டுமே வச்சு கன்னியாகுமரியான்னு கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா கன்னியாகுமரியிலேயே நிறைய ஊர் இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்லாங் இருக்குது. அந்த ஸ்லாங்கை வச்சே இவங்க எந்த ஊர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நான் வந்து மார்த்தாண்டம், அந்த லொக்காலிட்டியில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அண்ட் கொஞ்சம் அந்த பக்கம் போய் நாகர்கோயிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. மொத்தத்தில் எங்கள் ஊர் ஸ்லாங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் கேட்குறவங்களுக்கு அது புரியாது. பட் நான் பேசுகிறது கூட பியூராக மார்த்தாண்டம் ஸ்லாங் கிடையாது. ஹையர் எஜுகேஷனுக்காக படிக்க போகும்போது நிறைய பிள்ளைங்க கூட மிங்கிள் ஆகும்போது அவங்க கூட பேசி பேசி நமக்கு இன்னொரு ஸ்லாங் பழகும்ல, அப்படி பேச ஆரம்பித்தது தான் இந்த மாதிரியான ஸ்லாங்கு. ஆனாலும் நம்மளோட ஓன் ஸ்லாங்குங்கிறது நம்மளோட ஐடென்டிட்டி, அது என் ரத்தத்திலே தான் ஊறி இருக்கும். ஸோ அது எப்போவுமே மாறாது. அப்படி தான் நீங்கள் கன்னியாகுமரி தானா அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க. ஆமாம், கன்னியாகுமரியில் மார்த்தாண்டம் அப்படிங்கிற இடத்துல இருந்து. என்னோட சிப்ளிங் பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க ஸ்டாஃப் நர்சிங் முடிச்சுட்டு அப்ராடில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே கிடையாது, சவுதி அரேபியாவில். ஸோ அவங்க அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நான் இங்கே துபாயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட அம்மா அப்பா பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக படித்தவங்க கிடையாது. ஆனால் என்னையும் என்னோட சிஸ்டரையும் வந்து நல்லா படிக்க வச்சாங்க. இப்போது எங்களை படிக்க வச்சு நாங்கள் சம்பாதிக்கிற நிலமையில வந்துட்டோம். ஆனாலும் எங்கள் அப்பாவை வீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொன்னப்புறம் எங்கள் அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் ஓடி ஓடி உழைச்சவர், இப்போவும் உழைச்சிட்டே தான் இருக்கார். ஸோ இப்போ வந்து அவர் வந்து நம்ம மார்த்தாண்டம் பெஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளாடி சின்னதாக ஒரு ஷாப் போட்டிருக்காரு. அந்த ஷாப்பில் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நான் ஊருக்கு போகும்போது உங்கள் எல்லாரையும் அந்த ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் எங்கள் அம்மா பற்றி பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஹோம் மேக்கர். எங்கள் வீடு வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். அதோட கிரெடிட்ஸ் எல்லாமே என் அம்மாவுக்கு தான். அதுக்கப்புறம் என்னோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் பற்றி பார்த்தீங்கன்னா என்னை ஃபஸ்ட்டில் இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் மேரீட் தான். என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் எங்களுக்கு 2 வயசில் ஒரு கிட் இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி பாவமாக இருக்காருன்னு பாருங்கள். ஆனால் கையில் பிடிக்க முடியாது, செம்ம வாள். அப்படியே அடுத்ததாக என்னோடய எஜுகேஷன் பார்த்துடலாம். பிஎஸ்சி டிகிரி வந்து சுவாலஜி சப்ஜெக்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய ப்ரொஃபஷ்னல் கோர்ஸாக நான் எல்எல்பி பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஊரில் வந்து ஒரு சீனியர் அட்வொகேட் கிட்ட ஒரு 2 இயர்ஸ் வந்து ஜூனியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ கன்சீவ் ஆயிருந்தப்போ என்னோட டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறப்போ டெலிவரி எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பிறகு தான் எனக்கு துபாயில் வந்து ஒரு ஜாப் ஆஃபர் வந்து எனக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி பை காட் கிரேஸில். ஸோ அதனால் என் குழந்தைய அம்மா கிட்ட கொடுத்துட்டு இப்போ நான் துபாயில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னோடய ப்ரொஃபஷனுக்கும் நான் இங்கே இப்போ பார்த்துட்ருக்கிற ஒர்க்குக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஆனால் நம்மளை சுற்றி நிறைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்குது. ஃபேமிலிக்காக நம்ம ஓடி ஆகணும். அப்படிங்கிறப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ நான் அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதை அன்றைக்கி நான் யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் இன்றைக்கும் ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணியிருப்பேன். பட் இப்போ நான் எந்த ரிக்ரெட்டுமே இல்லாமல்
என் ஃபேமிலிக்காக நான் எடுத்த டெசிஷன் இது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் என்னோடய ப்ரொஃபஷன் என் கையில் இப்போ இல்லையே அப்படிங்கிற ஒரு மிஸ்டு ஃபீலிங் இருக்குது. இருந்தாலும் துபாய் வந்ததுக்கப்புறமா அந்த சைடும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இங்கே கொஞ்சம் அது வந்து ட்ரபிளாக இருக்குது கிடைக்கிறது. பட் பை காட் கிரேஸ் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்கள் கூட அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறமா என்னோடய ஃபாதர் இன்லா மதர் இன்லா பற்றி கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். என்னோடய ஃபாதர் இன்லா ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி அண்ட் என்னோட மதர் இன்லா ரிட்டையர்ட் டீச்சர். 2 பேருமே ரொம்ப ஸ்வீட்டு. நான் தான் நிறைய தப்பு பண்ணுவேன். தப்பு பண்ணும்போதெல்லாம் நிறைய திட்டும் வாங்கியிருக்கேன், அது இன்னொரு சைடு. பட் இருந்தாலும் நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டதில்லை. ஏன்னா அவங்க என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணுறவங்க. நம்ம ஒரு ஃபேமிலி லைஃப் அப்படின்னு வரும்போது ஸ்வீட் எவ்வளோ ஜாஸ்தியாக எதிர்பார்க்குறோமோ அதே அளவுக்கு கொஞ்சமாச்சும் ஸ்பைசினஸ் இருக்கும்ல, அதே போல் தான். அப்படி பேலன்ஸ் பண்ணி ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு என்னோட மெரிட்டல் லைஃப். அப்படி இருக்கும்போது தான் துபாய் வர்றதுக்கான ஜாப் ஆஃபர் வந்துச்சு. ஸோ ஹஸ்பண்டு குழந்தை எல்லாரையும் ஊரில் விட்டுட்டு இங்கே வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லாங் டிஸ்டன்ஸில் ஒர்க் விஷயமாக நான் மைக்ரேட் ஆகிறேன். என்னோடய ஸ்டடீஸ்க்காக கூட நான் ஒரு ஊரை விட்டு கூட இன்னொரு ஊருக்கு போனதில்லை. என் வீட்டில் இருந்து பக்கத்துலேயே இருக்கிற காலேஜில் தான் நான் படித்து முடித்தேன் எல்லாமே. ஸோ தட் என்னோடய வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் யார் அழுதாங்களோ இல்லையோ, என் ஃபாதர் இன்லாவும் மதர் இன்லாவும் என்னோடய டிபார்ச்சர் அன்னைக்கு ரொம்ப அழுதுட்டாங்க. ஸோ இதில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நான் பிளெஸ்ட் அப்படின்னு. அண்ட் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் இது. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சப்பியா இல்லை வளர்ந்ததுக்கப்புறம் தான் சப்பியான்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பியூபர்ட்டி அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறத்துல இருந்து தான் கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பித்தேன். ஷார்ட் பீரியடில் ரொம்ப சப்பி கேர்ள் ஆகலை. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னோடய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படி இன்க்ரீஸ் ஆகி என்னோடய டெலிவரி முடித்து பார்க்கும்போது 98 கிலோ அண்ட் துபாய் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணும்போது 102 கிலோ. அதனால தான் இந்த சேலஞ்சை ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம 89 kgsல வந்திருக்கோம். அண்ட் அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.